نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ஆரம்பம் செய்கின்றோம். சலாத்தும் சலாமும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக அமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கையான ஒரு லைவினுடைய ப்ரோக்ராமிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதற்குண்டான பயிற்சி களங்களை சஹாபாக்களுக்கு ஊக்குவித்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் மாதம் வரப்போகிறது, தயாராக இருங்க, ஆயத்தமாக இருங்க அப்படின்னு. அதே போன்று துல்ஹஜ்ஜினுடைய மாதம் சங்கைக்குரிய ஒரு மாதம், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், சங்கைக்குரிய மாதம் துல்காதா துல்ஹஜ்ஜி. இப்போ துல்ஹஜ்ஜி வர இருக்கக்கூடிய அந்த மாதங்களுக்கு முன்பதாக இந்த துல்காதாவினுடைய இறுதி கட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்காதாவினுடைய மாதத்தில் தான் அதிகமாக அவர்கள் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. ஹஜ்ஜி ஒரே ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு ஹஜ்ஜி செய்ததாகவும் உம்ரா துல்காதாவினுடைய மாதத்தில் உம்ரா செய்ததாகவும் வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ ஹஜ்ஜினுடைய மாதம் வருவதற்கு முன்னால் துல்காதாவிலே நம்ம தயாராக வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜி வருவதற்கு முன்னால் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற புனிதமான மாதங்கள் வருகிறது என்று சொன்னால் அதிகமான நன்மையை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம். சஹாபாக்களும் சரி, மிக ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு அமல்களில் ஈடுபடுவது, ஒரு உன்னதமான ஒரு செயல்களிலே அவர்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கிறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் நம்மளை அடைய இருக்கின்றது. இப்போ உதாரணமாக அதனுடைய ஹஜ்ஜினுடைய மாண்பையும் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தையும் ஹஜ்ஜினுடைய நன்மையும் அந்த மக்காவினுடைய அந்த நன்மையினுடைய புரிதலையும் முதலாக நம் இஸ்லாமிய சமூகம் தெரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல ஹஜ்ஜி செய்வதில் என்பது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இதற்கு முன் வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள், மாமன்னர்கள், அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைத்திருக்கின்றா என்று கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜி முதலாக அல்லாஹ் தன் வசம் அழைத்து கொள்கிறான் என்பதை ஆழமான சிந்தனையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பமாக. அப்போ ஹஜ்ஜினுடைய மாண்பையும் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தையும், ஏன் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், ஹஜ்ஜின்னா என்ன என்பதை ஆழமான சிந்தனையோடு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் செல்ல வேண்டும். ஹஜ்ஜி அடுத்த கட்டங்களில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இது போன்ற ஆயத்தங்களில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு சிறு ஒரு உபதேசத்தோடு நாம் ஆரம்பம் செய்வோம். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புனியல் இஸ்லாமு ஹம்சின், அதாவது இந்த இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. எதன் மூலமாக? புனியல் இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. எதன் மூலமாக? கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா ஷஹாதா, அஸ்ஸலா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த ஐந்துகளின் மூலமாக
இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தருகிறார்கள். அதை இறுதி கடமையான ஹஜ்ஜினுடைய கடமை என்பதை அது கடைசியில் இருக்கு. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என ஹஜ் என்பது கடைசி கடமை என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜினுடைய நன்மையை உணரக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு நாமும் செல்வோம், அதனுடைய நன்மை என்ன என்று தெரிவதற்கு முன்னால் அல்லாஹுடைய ஃபர்லாக்கப்பட்ட இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை ஆரம்பமாக தெரிந்து கொள்வது. ஒவ்வொரு ஃபர்லான கடமைக்கு பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை தன்னுடைய அடியானிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், உன் உள்ளத்தில் இறையச்சம் வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். தொழுகையாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்ம நின்று தொழுகின்ற சமயத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? தன் குளிவது, நிமிர்வது, இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது? சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லவா, யார சொல்லலாம், நாங்கள் எப்படி தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எங்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅபுது ரப்பக கஅன்னக தராஹு, நீ இறைவனை வணங்கு, அவன் உன்னை பார்ப்பதை போன்று வணங்கு. ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நீ அவனை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு வணக்கத்தினுடைய ஆரம்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை முன்னிறுத்துகின்றார்கள் சொன்னால், அல்லாஹ் என்னை நோக்கி கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். இது ஒரு தொழுகையினுடைய நிலைப்பாடு. நோம்பினுடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை தெரியுமா, லஅல்லகும் தத்தகும், உங்களுக்கு இறையச்சம் வர வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவில் பதிவு செய்கின்றான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, ஹஜ்ஜின் மூலமாக அதனுடைய அமல்களின் மூலமாக பொருளாதாரத்தை செலவு செய்து, உடல் உழைப்பை செலவு செய்து, அனைத்திலையும் சிரமங்களை மேற்கொண்டு, உணவின் மூலமாக சிரமங்களை மேற்கொண்டு, பிரயாணத்தின் மூலமாக சிரமங்களை மேற்கொண்டு, பல சிரமங்கள் உண்டு, சாதாரண விஷயம் அல்ல. ஹஜ்ஜினுடைய கடமை என்பது போவது என்பது அல்லாஹுடைய ஒரு நாட்டம். அங்கே போய் சென்று பல பிசிக்கல் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா, வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, இந்த ஹஜ்ஜின் மூலமாக நான் என்ன உனக்கு நன்மையை தருகின்றேன், கூலி தருகின்றேன் சொன்ன உன்னுடைய இறையச்சம் அதிகமாக வேண்டும். வதஸவ்வது, நீங்கள் இறையச்சத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், இறையச்சத்தை அதிகமாக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தும் கூட நம்மளுடைய நிலைப்பாடுகள் மாறவில்லை, அதே பேச்சுகள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய சிந்தனைகள் தவறான சிந்தனைகளாக இருக்கின்றது. தொழுகையில் ஈடுபாடு இல்லை, வணக்கத்தில் ஈடுபாடு இல்லை, அதிகமான அல்லாஹுடைய சிந்தனை இல்லை, துன்யாவுடைய வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கிறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் ஹஜ்ஜி மப்ரூராவா என்பது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்பதை மார்க்க முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், விரைவியாளர்கள் நமக்கு ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு கேள்வியை தொடுக்குகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக ஹஜ்ஜினுடைய பயணம், ஹஜ்ஜினுடைய சிறப்பு, ஹஜ்ஜினுடைய மாண்பு எதை காட்டி தருகின்றது என்று சொன்னால், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் பொருளாதாரத்தை செலவு செய்கின்றேன், பல லட்சங்களை நான் செலவு செய்கின்றேன், அல்லாஹ்விற்காக வேண்டி என் உடலை நான் செலவு செய்கின்றேன், அல்லாஹ்விற்காக வேண்டி மிகப்பெரிய தூரமான பிரயாணத்தை நான் மேற்கொள்கின்றேன், எல்லாம் எதை தரும் என்று சொன்னால் எனக்கு இறையச்சத்தை தர வேண்டும் என்பதனுடைய ஆழமான சிந்தனை ஒவ்வொரு ஹாஜிமார்களுக்கும் இருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் அதே போன்று ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அழகிய முறையில் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். முதல் திருத்தமாக தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக குர்ஆன் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பார்க்கின்றோம். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். ஏனென்று சொன்னால் காலகட்டங்களில் எவ்வாறு ஆகிவிட்டது என்று சொன்னால், வயோதிகம் அடைந்தவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு இருக்குகின்றார்கள். வயோதிகம் வந்து விட்டது, இன்னும் கடைசி கட்டம் தானே ஹஜ்ஜினுடைய கடைசி கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இது கடைசியில் தானே இருக்குது, நம்ம கடைசியில் செஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு சிந்தனையோடு யார் முன்வகிக்கிறார் என்று சொன்னால் வாலிபர்கள் அல்ல, இளவர்கள் அல்ல, அவர்களுக்கு அந்த சிந்தனை வருவதில்லை. வீட்டில் நடுநிலையானவர்களும் கூட அந்த சிந்தனை வருவதில்லை. யாருக்கு வருகிறது என்று சொன்னால் வயோதிகம் அடைகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை அதிகமாக இருக்கிறது. 100க்கு 10 பேர் இருக்கலாம், அது இல்லை என்று ஒட்டுமொத்தமாக நாம் மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட அதிகமான சிந்தனைகள் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் வயோதிகமானவர்கள் தான் இருக்கின்றது. அதை ஹஜ்ஜினுடைய விஷயங்களை தவிர்த்து எதை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உம்ரா தான் அதிகமாக மக்கள் போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம்.
மக்களுடைய அதிகமான நீயத்துகள் எதுவாக இருக்க வேண்டியது தெரியுமா? நான் உம்ராக்கு செல்லணும், நான் உம்ராக்கு செல்ல வேண்டும், நான் அடுத்த வருஷம் உம்ராக்கு போவேன், இந்த வருஷம் நான் வருஷம் உம்ராக்கு போயிட்டு இருக்கேன். ஹஜ்ஜினுடைய விஷயங்களை இந்த இஸ்லாமிய சமூகம் பின்தள்ளிவிட்டு இந்த உம்ராவுடைய விஷயத்தில் கணக்கெடுக்கின்றார்கள். அப்போ என்ன காரியங்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நிறைய மெனக்கிடணும், ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நிறைய கஷ்டங்களை மேற்கொள்ளணும். உம்ரானா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், ஒரு 15 நாள் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் செலவினங்களும் கம்மி, மக்காவும் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு, செலவினங்களும் கம்மி, உடல் ரீதியான பெரிய பிரச்சனைகளும் இல்லை என்று சாதாரணமான முறையில் மக்கள் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இது முற்றிலும் தவறு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான், ஹஜ்ஜை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள், உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். ஹஜ்ஜை மட்டுமல்ல, ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உம்ராவையும் சேர்த்து நிறைவேற்றுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அப்போ ஹஜ்ஜினுடைய கடமை தொழுவதை போல் சில பேர்கள் நினைக்கின்றலாம், நான் தான் தொழுகிறேனே, நான் தான் நோம்பு நோக்கின்றன, நான் தான் ஜக்காத்து கொடுக்கின்றன, இதெல்லாம் நான் செய்யக்கூடிய உன்னதமான அமல் தானே, ஹஜ்ஜி என்னையால் முடியல அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம்? சில பேர்கள் சொல்லுகின்றார்கள், உம்ராவை போயிட்டு வந்துட்டாலே நான் ஹஜ்ஜிக்கு போனோமா ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு என்பதாக ஒரு சாதாரணமாக பேச்சாக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், அத்திம்முல் ஹஜ்ஜ, நிறைவேற்றுங்கள். தொழுகையை எப்படி நிறைவேற்றுகின்றீர்கள்? என்னுடைய கட்டளை, தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும், ஜக்காத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும், ஃபர்லான நோன்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அதுபோல் இது போன்ற ஃபர்லான கடமைகள் எல்லாம் எப்படி நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி தருகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில பேர்கள் சொல்வதுண்டு, சில தோழர்களும் நெருங்கிய நண்பர்களும் சில பேர்கள் அதிகமாக சொல்வது உண்டு. சம்பாதித்து விடுவார், பல லட்சங்கள் அதற்காக வேண்டி முதலீட்டை அவர்கள் முடக்கி வைத்துக் கொள்வார். எதற்காக வேண்டி? துன்யாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி. இவ்வளோ வசதி வந்துவிட்ட, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்களேன், ஹஜ்ஜி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு மனிதனிடம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஹஜ்ஜி அவர்கள் கடமையாகிவிட்டது, கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் கடன் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் 1 லட்சம் ரூபா 10 லட்ச ரூபா வருஷம் அவர்கள்ட்ட மேற்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஹஜ்ஜி கடமை கண்டிப்பாக செய்யணும். எவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கின்றோம். ஹஜ்ஜி செய்வதா, அடுத்த வருஷம் செய்யலாம், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் செய்யலாம், பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு நம்ம அப்புறம் செஞ்சுக்கிறலாம், பிள்ளைக்கு பேர பிள்ளை பிறந்தவொன்னே அப்புறம் செஞ்சுக்கிறலாம். இப்படி போக 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 என்ன ஆகிறது என்று சொன்னால், காலத்தினுடைய கட்டாயம் கொடுமை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இல்லாமலேயே போய்விடக்கூடிய, அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இல்லாமலே நிறைய பேர் மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்போ ஹஜ்ஜி என்பது ஒரு மனிதன் நியத்து வைத்து, நான் முதலாக ஆரம்பமாக நியத்து வைக்க வேண்டும். நான் ஹஜ்ஜிக்கு செல்கின்றேன் என்று சொன்னால் நியத்தை தூய்மையான எண்ணமாக வைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாஹை நான் சந்திக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு துன்யா என துன்யாவிலே நாம் கடந்தோம் என்று சொன்னால், துன்யாவுடைய காரியத்தில் 50 லட்ச ரூபா வீடு கட்டுறது, பிள்ளைக்கு பைக் கேட்குறானா 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுக்கறது, எத்தனை பிள்ளை காரு கேட்குறானா கார் வாங்கி கொடுக்கறது, அவருக்கு விலை உயர்ந்த செல்போன் கேட்கிறாரா, அதுக்கெல்லாம் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஹஜ்ஜின் ஒரு கடமை இருக்கிறது அல்லவா, உன்கிட்ட பொருளாதாரம் இருக்குகின்ற சமயத்திலே நீ அதை செய்துவிட வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன், இது ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பெரும்பாலான என் இஸ்லாமிய தோழர்களிடம், என் சமுதாயத்திடம் இதனுடைய சிந்தனைகள் அதிகமாக முலா வருவதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு எச்சரிக்கையான பதிவு சகோதரர்களே, இது எச்சரிக்கையான பதிவு. அல்லாஹும் ரசூலும் எச்சரிக்கின்றார்கள். யாரை ஏமாற்றுகின்றோம்? உமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஅல் குரூர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். துன்யா, நீங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டீர்கள். அல்லாஹ்வை ஏமாற்றி நம்ம செய்யலாம், இன்னும் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ்வோட ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் துன்யா உங்களை ஏமாற்றி விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யும். துன்யா ஏமாற்றக்கூடியது, துன்யா உங்களை விட்டும் ஏமாற்றக்கூடியதாக ஆகிவிடும். உங்களை ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஅல் குரூர். துன்யா என்னைக்கு வேணாலும் உங்களை ஏமாற்றிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும் அல்லவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முனாஃபிக் என்ற அத்தியாயத்தில் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லவா. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். ஒரு மனிதன் இறுதி கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்வானா, என்ன சொல்வானா? அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி
லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் எனக்கு தவணை கொஞ்சம் பிற்படுத்தி தான் கேட்பானா. ஏன் தெரியுமா? ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நீ எனக்கு தவணை கொஞ்சம் பிற்படுத்தி. அல்லாஹ் எவ்வளோ தவணை கொடுத்துருக்கிறான். என் இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும், புரிதல் வேண்டும், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு மாறு செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எச்சரிக்கை என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முனாஃபிகினுடைய அத்தியாயத்தில் கடைசியாக பதிவு செய்கின்றான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்திய அஹதுக்குமுல் மௌத், மௌத்து வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் சொல்லுவானா, ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம், இல்லை கொஞ்சம் தவணை பிற்படுத்தித்தால். முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், விரிவியாளர்கள் சொல்கின்றார்கள், யார் அப்படி எனக்கு தவணையை பிற்படுத்தி தாய் அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் நான் செய்து விடுகின்றேன், எல்லா நன்மையான காரியங்களும் செய்து விடுகின்றேன், எல்லா தான தர்மங்களும் நான் செய்து விடுகின்றேன், தவணையை பிற்படுத்தித்தா என்று யார் கேட்கின்றார்களோ அவன் ஒரு குஃபார் என்பதாக முஹத்திசீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கின்றார்கள். அவன் அல்லாஹ்வை நிராகரிப்பவன் என்பதாக பதிவு செய்கின்றார்கள். அத்தனை ஆசாபாசங்களும் இருந்து, அத்தனை காலங்களும் உனக்கு இருந்து, அத்தனை வசதி வாய்ப்புகளும் உனக்கு இருந்து, எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்து, எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்து, அல்லாஹ்வை ஏமாத்துகின்றன என்ற ஒரு பெயரிலே தனக்குத்தானே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு துன்யாவில் வாழ்ந்து கடைசியாக முடியக்கூடியவன், அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் தவணைத்தான் நின்று ஒரு மனிதன் கேட்கின்றான் என்று சொன்னால், அந்த ஒரு தவணை கேட்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கின்றோமா என்பதை ஆழ்ந்த சிந்தனையோடு என் இஸ்லாமிய சமூகம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, ஆழ்ந்த சிந்தனையோடு வசதி வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் தெரிந்து ஆழமான சிந்தனையோடு ஹஜ்ஜி செய்ய முற்படுத்த வேண்டும். யாரெல்லாம் அப்படி இருக்கின்றார்களோ உறவுகளிடத்தில் அவர்களுக்கு நாம் சுபோத்சவனம் சொல்ல வேண்டும், இது போன்ற நற்செய்திகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முனாஃபிகின் அத்தியாயத்தில் பதிவு செய்கின்றான். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா? மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் கொஞ்சம் தவணை தான், அல்லாஹ் தவணை பிற்படுத்தி தரவே மாட்டான். வலை அஹிர் அல்லாஹு இஜா ஜா அஜலுஹா லா யுஅஹிர், என்னுடைய தவணை வந்துட்டுன்னு சொன்னால் ஒருபோதும் நான் பிந்த மாட்டேன், ஒருபோதும் தவணை பிந்தாது. கரெக்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சா கூட முந்தவும் செய்யாது முந்தவும் செய்யாது. ஐ யஸ்தக்திமூன் லா யஸ்தஅখিরூன சாத்தம் வலா யஸ்தக்திமூன், என் தவணை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சா அப்படி சொல்லுவாங்களா, சான்னு சொல்லுவாங்களா, ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். ஆக தவணை இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹு தஆலா தந்த நியாமத்துகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தொழுகிறோம், தஸ்பீ செய்கிறோம், துவா செய்கிறோம், சதகா கொடுக்குறோம், நன்மைகள் செய்கிறோம். ஆனால் ஹஜ்ஜை கோட்டை விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். அது கடைசி கட்டங்களில் செய்யக்கூடிய கடமை அல்ல, அது ஒரு ஆரம்பமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, மன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜி செய்ய நாடுகின்றார்களோ ஃபல்யு அஜ்ஜில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த ஹஜ்ஜை நாடினால் அந்த நீயத்துக்கு அவர் தயாராக வேண்டும் என்பது மட்டுமல்ல, தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹஜ்ஜி செய்ய ஒருவன் நாடிட்டான் என்று சொன்னால், நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒருவன் நீயத்து வச்சுட்டாரு, அவருக்கு பொருளாதார வசதி இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபல் யு அஜ்ஜில், அந்த நியத்தை அவர் தீவிரப்படுத்தட்டும். உலகத்தினுடைய காரியங்களில் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார், பிள்ளைகளை படிக்க வைக்க காசு சேர்க்கணும்னு சொன்னால் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார், பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நகைகளை சேர்க்க வேண்டும், மண்டபத்துக்கே புக் பண்ண வேண்டும், சாப்பாடுனுடைய காசுகளை ரெடி பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு மும்மனையாக இருக்கிறார். அந்த மும்மனை எதிரில் காட்ட வேண்டும். ஹஜ்ஜினுடைய நீயத்து ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் ஃபல் யு அஜ்ஜில், அவர் தீவிரப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ தீவிரமாக செய்ய வேண்டியது ஏதோ கடைசி கடமை அல்ல, ஹஜ்ஜினுடைய கடமை ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கடைசி கடமை தானே. கடைசி காலகட்டங்களில் வயோதிகமான நிலைமையில் நம்ம ஹஜ்ஜி செஞ்சால் போதும், அந்த கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா நிம்மதியாக நம்ம மௌத்தாயிட்டால் நமக்கு சொர்க்கம் தான், இனிமேல் நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம் என்று ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கின்றது இஸ்லாமிய சமூகத்தில். அது மிகப்பெரிய ஒரு தவறு. சிறு வயதில் செய்யலாம், வாலிப வயதில் செய்யலாம், வயோதிக வயதில் செய்யலாம், இப்படி பல கட்ட தரப்புகள் இருக்கின்ற சமயத்தில் ஹஜ்ஜி செய்ய நாடிவிட்டோம் என்று சொன்னால் வயதுக்கு எந்த வரம்பும் அல்ல, அது நீங்கள் கடைசி கடமை என்பதை ஒதுக்கிவிடக்கூடிய சூழ்நிலையும் அல்ல. காலங்கள் ஆரம்ப காலங்களை போன்று இந்த காலங்கள் அல்ல. ஆரம்ப காலங்களில் ஹஜ்ஜி செய்ய நாடிவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக பாஸ் ஆகிவிடும். ஆனால் இன்றைய காலகட்டங்கள் அப்படி அல்ல. 2025 1400 ஹிஜ்ரி 1445ஆம் ஆண்டு 46ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டுகள் அல்ல. மிக மோசமான ஒரு நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 52,000 ஹாஜிமார்கள், தனியார் செய்யக்கூடிய பிரைவேட் ஹாஜிமார்கள் பெண்டிங்கில் இருக்கிறாங்க.
நம்ம நினைச்ச உடனே ஹஜ்ஜுக்கு சென்று விட முடியாது. ஆனால் காலங்கள் மாற வார கண்டிஷன்கள் அதிகமாக இருக்கின்றது. உடல் ரீதியான பிசிக்கல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. மெடிக்கல் யாரும் அதிகமாக பாஸ் ஆகுவதில்லை. அவர்களுக்கு எந்த விதமான தவறான பழக்கங்கள் இல்லை என்று சொன்னாலும், தவறான அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் மெடிக்கல் அன்ஃபிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாகின்றது. குறிப்பாக அதிகமான முறையில் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஹஜ் செய்ய நாடிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்கள், அதை நாம் பிற்படுத்தி கொண்டோம் இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நமக்கு மரணம் வரலாம். அல்லாஹுடைய தவணை, நம்மளுடைய தவணை முடிந்து விடலாம். இதற்காக வேண்டி யார் செய்தாலும் ஹஜ்ஜு செய்தாலும் அதை நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நன்மைகள் கிடைத்தாலும் கூட நம்ம செய்வதை போன்று அந்த கடமைகளை முறித்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம கண்ணை பொத்தி விட்டோமே என்று ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் அப்போ அதை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடிட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக செஞ்சு விடுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்ல, நிறைய நற்செய்திகளை மேற்கொள்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அங்கே எந்த விதமான தர்க்கத்தையும் ஈடுபடாமல், எந்த விதமான சண்டையிடாமல் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நன்மைகளை, அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய புரிதலை எவ்வாறு ஹஜ்ஜி செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வாறு அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யாமல், தர்க்கம் செய்யாமல், யார்ட்டையும் சண்டை போடாமல் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு சென்று ஹஜ்ஜம் மப்ரூராவாக அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையோமி வலதத்தி உம்மிஹி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவிட பாக்கியம் யாருக்கு வேண்டும்? இதுவிட உன்னதமான பாக்கியம் யாருக்கு வேண்டும்? ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் எவ்வளோ பரிசுத்தமான பிள்ளையாக இருக்கும், எவ்வளோ ஒரு பாவமறியாத ஒரு பிள்ளையாக இருக்கும். அன்று பிறந்த பாலகனை போல் கையோமி வலதத்தி உம்மிஹி என்று சொன்னால் அவன் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னான். அவனுடைய உடல் ரீதியான பயங்கர பிரச்சனைகள் இருப்பார். அவர் தவாப் செய்து அவர்கள் மினாவை சுற்றி அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்து முடித்து களைப்பாக இருப்பார், கஷ்டமாக இருப்பார். அரஃபாவுடைய நாளில் அவருடைய தோற்றங்களை பார்த்து அல்லாஹ்வே மலக்குமாரிடம் சந்தோஷப்படுவான். அந்த அளவுக்கு சிரமம், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம். அந்த சிரமங்கள் எல்லாம் மேற்கொண்டு அந்த புனிதமான அந்த ஹஜ்ஜினுடைய அந்த கடமையை நிறைவேற்றி ஹஜ்ஜம் மப்ரூராவாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதற்கு கூலி என்ன தெரியுமா? கையோமி வலதத்தி உம்மிஹி, அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுவார். எந்த பாவமறி எந்த பாவங்கள் செய்தாலும் சிறுக்கை கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். அவனுடைய நாட்டம் இருந்தால் அதையும் மன்னித்து விடுவான். எல்லா பாவங்களையும் மன்னித்து சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை விட ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் துடிக்க வேண்டும். நான் ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி இன்னும் நான் போகவில்லை. ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை நான் உங்களுக்கு தூண்டிக் கொண்டிருக்கின்றேன். அப்போ அன்று பிறந்த ஒரு பாலகனை போல் ஆகிவிடுகிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கு கூலி என்ன தெரியுமா? ஹஜ்ஜம் மப்ரூராவாக, ஹஜ்ஜம் மக்பூலாவாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்கு அடையாளம், அதற்கு கூலி என்ன தெரியுமா? லைஸ் லஹு ஜஸாஉ ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர ஒரு கூலி கிடையாது. அல்லாஹ் சொர்க்கத்தையே கொடுக்குறான்னு சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தொழுதால் சொர்க்கம் கிடைக்குமா? எங்கேயாவது ஹதீஸ் குர்ஆனில் சொல்ல முடியுமா? தொழுதா நன்மை, தொழுதா சொர்க்கம் கிடைக்கும்? யாராலும் சொல்ல முடியாது. ஜக்காத் கொடுத்தா சொர்க்கம் கிடைக்கும் சொல்ல முடியுமா? ஹஜ்ஜி ஒரு கடமையை, அதனுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் ஹஜ்ஜம் மப்ரூராவாக, ஹஜ்ஜம் மக்பூலாவாக, அவருடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆகிவிட்டது என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் தான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட உன்னதமான அந்த ஹஜ்ஜினுடைய மேற்கொண்ட விஷயங்களில் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டுட்டோம் சொன்னால் உடனடியாக செஞ்சிடணும். கை நிறைய நகை போட்டிருப்போம், கழுத்து நிறைய மாலை போட்டிருப்போம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம். ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி கொஞ்சம் சைத்தான் விட மாட்டான். ஜக்காத்தினுடைய விஷயங்கள் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எச்சரிக்கை செய்கிறான்னு சொன்னால் அஷ்ஷைத்தானும் யஇதுகுமுல் ஃபக்ர, சைத்தான் என்ன செய்ய, சைத்தானுடைய வாக்குறுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இப்போ நீ ஜக்காத் நீ கொடுத்துடாத. அல்லாஹ்வுடைய விஷயங்களில், அந்த ஃபர்லான விஷயங்களில் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை முன்வைக்கின்ற பொழுது சைத்தான் முன்னிலிருந்து நிற்பான். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ செலவு செய்யணுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஹஜ்ஜி செய்யணுமா? உடல் ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க, உம்ரா போயிட்டு வந்துரு. உம்ரா போயிட்டு வந்தால் வேலை முடிஞ்சிரும்ல. ஈஸியாகவே நீ காபத்துல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உம்ரா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத்தான ஒரு காரியங்கள். நன்றாக தெரிந்து வேண்டும். ஏன் உம்ரா செய்யலைன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன் உம்ரா செய்யலைன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஹஜ்ஜி ஏன் செய்யலைன்னு அல்லாஹ் கேட்பான். உனக்கு வசதி இருந்தும் ஏன் ஹஜ்ஜி செய்யலைன்னு அல்லாஹ் கேட்பானே தவிர
உம்ரா நீ ஏன் செய்யலைன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். நான் சொல்ல வரக்கூடிய செய்திகள், ஹஜ்ஜி என்ற ஒரு நியத்தை நாம் நாடிவிட்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலிகள், அதற்குண்டான தரஜாக்கள், அதற்குண்டான அந்தஸ்துகள் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஹஜ்ஜினுடைய விஷயங்களில் நாம் நாடிவிட்டோம் என்று சொன்னால், நியத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், ஃபல்யு அஜ்ஜில், அதை தீவிரப்படுத்த வேண்டும், அதில் தாமதிக்கக்கூடாது. பொருளாதாரம் இருந்தும் நாம் தாமதித்தோம் என்று சொன்னால், குர்ஆன் வசனங்களின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றது. அல்லாஹுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா? மனிஸ்ததா இலைஹி சபீலா. நான் சுருக்கமாக பதிவு செய்கின்றேன். அதனுடைய வசனங்கள் 2-3 வசனங்கள் இருந்தாலும் கூட சுருக்கமாக நான் பதிவு செய்கின்றேன். மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு இருந்தும் அந்த வழிகள் இருந்தும், அல்லாஹ் வழிகள்னே சொல்கிறான். மனிஸ்ததா அப்படின்னா சக்தி, ஆற்றல். மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு வசதி வாய்ப்புகள், அந்த சக்திகள், ஃபிசிக்கல் ரீதியாக சக்தி இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். சபீலா இலைஹி சபீலா. அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவுக்கு வழிகள் நிறைய இருக்கின்றது செல்வதற்கு. அவர் நினைத்தா எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம், எத்தனை ஹஜ்ஜி வேணாலும் அவர் செய்யலாம். அந்தளவுக்கு அல்லாஹ் அவருக்கு சக்தியை கொடுத்துருக்கான், அந்தளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருக்கின்றான். மனிஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுக்குண்டான விஷயங்களில் சக்தி இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, அதற்குண்டான வழிகள் அனைத்தும் திறந்திருக்கின்றது. இவ்வாறு இருக்க யார் அதை செய்யாமல் விடுவார்களோ, வமன் கஃபர, யார் அதை நிராகரிப்பார்களோ, அல்லாஹ் எப்படி பதிவு செய்கின்றான். எல்லாம் இருந்து குறிப்பாக ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்குறோம். எல்லாம் இருந்தும் கூட என் இஸ்லாமிய சமூகம் அதை புறந்தள்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் இல்லையா என்று தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லி முடிக்குகின்றேன். அல்லாஹ் சொல்றான், ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அலல் ஆலமீன். நீ ஹஜ்ஜி செஞ்சு தான் அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்கணுமா? அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அவன் நிராகரித்தவன். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அவன் நிராகரிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை விட்டும் தேவையற்றவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள் தெரியுமா? ஒருவனுடைய ஹஜ்ஜினுடைய விஷயங்களில் அவனுக்கு பிரயாணங்கள், பொருளாதாரம் இருக்கின்றது, மஸ்ஸாஹலா, அவனுக்கு பொருளாதாரம் இருக்கின்றது, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், எல்லா செல்வ செழிப்புகளும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வலா ஹஜ்ஜ, அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று சொன்னால் ஃபலா அலைக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள், எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அவன் யூதனாகவோ அவன் நஸ்ரானியாகவோ மௌத்தாவதில் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கடினமான வார்த்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய எச்சரிக்கையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆக ஹஜ்ஜை தீவிரப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம். எல்லா வாய்ப்புகளும் இருந்து நான் அதை தவறவிட்டோம் என்று சொன்னால் அவன் யூதனாகவோ அவன் நஸ்ரானியாகவோ மௌத்தாவதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஃபலா அலைக் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எந்த அப்ஜெக்ஷனும் எனக்கு இல்லை. அவன் எப்படியே போட்டும், அவன் மறுமை நாள் ரசூல்லாவை எல்லா வசதியும் அல்லாஹ் அவனை கொடுத்துருந்தானே, ஏன் செய்யலை? ரசூலுக்கு முன்னால் நிற்க முடியுமா? அவளுக்கு முன்னால் இந்த ஷஃபாத்தை கேட்க முடியுமா? பரிந்துரையை ஏற்றுக்கொள்வார்களா? அவன் எப்படியே கண்டுக்காமல் நாசமாக போகணும்னு சொல்லுவோம் அல்லவா? அவன் எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன? அப்படி என்ற ஒரு வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஹஜ்ஜினுடைய மாண்பையும் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தையும் புரிந்து குறிப்பாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் ஆழமாக தெரிந்து கொள்வது இத்தகு ரப்பக்கும். குவாலிஃபிகேஷனே அதுதான். அல்லாஹ்வே பயந்து ஹஜ்ஜி செய்யணும். அங்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மீதும் அல்லாஹ்வின் மீது பயம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எச்சரிக்கையாக அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடுவான், இந்த எச்சரிக்கையான ஒரு பயம். அங்கே மட்டுமல்ல, ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தாலும் அந்த அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். குறிப்பாக நீயத்து எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம செய்யக்கூடிய அதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த பணங்கள் ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஹராமு அதில் சேர்ந்து விட்டது என்று சொன்னால், ஏதோ ஹராமான காசு அதில் கலந்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஹராமு ஒரு மனிதனுக்கு புனிதமான ஹராம். நபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லப்பைக்
லெப்பைக் என்று ஒரு மனிதன் கத்துகின்றான். யா அல்லாஹ், உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன், உன் காபத்துல்லாவை முத்தமிட வந்திருக்கின்றேன், நான் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கின்றேன் என்று ஒருவன் கத்துகின்றான் என்று சொன்னால் அவனுடைய முழுக்க முழுக்க அவனுடைய உடை, அவனுடைய உணவு, அவனுடைய பொருளாதாரம் அனைத்திலும் ஹராமாக இருக்கிறது என்று சொன்னால் லா லெப்பைக் வலா சாதைக். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, உன் லெப்பை எனக்கு தேவையில்லை, நீ ஹராமில் வளர்ந்த இந்த காசின் மூலமாக என்னை நீ சந்திக்க வந்திருந்தால் உன்னுடைய லெப்பைக் லா லெப்பைக், நீ என்னை அழைப்பது அவசியம் இல்லை. யாரை அழைக்குகின்றாய், யாரை ஏமாத்துகின்றாய் என்று அல்லாஹ் சொல்வதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க. வலா சாதைக், நீ என்னை அழைக்கவும் வேண்டாம், உன்னை நான் பார்க்கவும் வேண்டாம், உனக்கு நான் உதவி செய்ய. அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றார்கள். நல்ல நியத் இருக்க வேண்டும், இஹ்லாஸான எண்ணங்கள் இருக்க வேண்டும், அதிகமான இபாதத்துகள் இருக்க வேண்டும், குறிப்பாக தக்குவா மேம்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் குர்பானி கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஸகாத் கொடுத்தாலும் சரி, நீங்கள் தொழுதாலும் சரி, நீங்கள் தான தர்மம் செய்தாலும் சரி, அனைத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது உள்ளத்தை பார்க்கின்றான். அதன் மூலமாக வரக்கூடிய இறையச்சத்தை பார்க்கின்றான். ஆக ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி செய்வதனுடைய கடமையின் மூலமாக அல்லாஹ் பல நன்மைகள், அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார் அஃபதஹுல்லாஹ் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜாஜிகள், ஹாஜிமார்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று சொன்னார்கள். அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ விருந்து தன் வசம் அழைத்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சிறப்புகள், மேன்புகள், மாண்புகள் அதிகமாக இருக்க நேரம் முடிந்துவிட்டதன் காரணமாக சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி முடிக்கின்றேன். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அதனுடைய மாண்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் தெரிந்து செல்ல வேண்டும். குறிப்பாக சூரத்துல் ஹஜ்ஜி என்ற ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அந்த ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்தை ஓதாமல் யாரும் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டாம். அதனுடைய மாண்பை தெரியாமல் யாரும் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டாம். மாண்பை தெரிய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறுகளை தெரிய வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுனா என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அதற்கு 2 கண்கள் இருக்கும். என்திகுல் லிசானிஹி, அது மறுமை நாள் யாரெல்லாம் அதை தொடுகின்றார்களோ மறுமை நாளில் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரைக்கும், பேசும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம் கிணறு இருக்கின்றது, மகாம் இப்ராஹிம் இருக்கின்றது, நிறைய அற்புதங்கள் நிறைந்த அந்த பூமி. அங்கு 2 ரக்காத் தொழுதாலும் 2 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல புண்ணியம் வாய்ந்த பூமிகள், பல மலக்குமார்கள் வந்து போன பூமிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பின் தோன்றிய தபா தாபீன்கள், முத்தகின்கள், சாலிஹீன்கள் அத்தனை பேர்களும் நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்த ஒரு புனிதமான ஒரு பூமி. மலக்குமார்களுக்கும் அல்லாஹுக்கும் அந்த காபத்துல்லாஹ்வுக்கும் நேரடியாக எந்த ஒரு ஒளிமரம் இல்லாமல், திரை இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாஹை சந்திக்கின்றான் என்பதனுடைய நிறைய அற்புதங்களை தெரிந்து உணர்ந்து புரிந்து ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி கண்டிப்பாக ஹஜ்ஜ மப்ரூராவாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பொருளாதாரம் இருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்து ஹஜ்ஜம் மப்ரூராவாக அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று பொருளாதாரம் வசதி இல்லாமல் அன்றாடம் சேர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் நீத்தி வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய உன்னதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று நல்ல நேரத்தில் துவா செய்தவனாக முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.